விஜயை பற்றி இது பண்ணி விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. பணத்தை சேர்க்கறதுக்காக இது பண்ணுறதுக்காக பணம் சம்பாதிக்காத ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் மட்டும் எப்படி வந்தீங்க? திருவாரூர்லேருந்து உங்கள் அப்பா எப்படி வந்தார்? வரும்போது என்ன பரம்பரை கோடீஸ்வரன் நீங்கள்? இப்போ 2 வாய்தாக்கு டிஆர் பாலு வரல, உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் யார் கேஸ் போட்டாங்களோ அவங்க வரல. ஆனால் கேஸ் யார் மேலே போடப்பட்டதோ அவர் தைரியமாக கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஏன் வர வேண்டியதானே? எங்களுக்கு இவ்வளோதான் சொத்து இருக்குன்ட்டு நிரூபிக்க தயாரா? தைரியம் இருந்தால் திராவிட மாடலை சவால் விட சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணியில் மூழ்கிற கேப்டன்னு சொல்லியே அவர் அசிங்கப்படுத்திட்டு யாருன்னா இந்த திராவிட மாடல். இவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா விஜயகாந்தோட ஆத்மா இவங்களை மன்னிக்க. அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே. இந்த தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகிட்டாரு, எந்த பதவியும் கிடைக்கல, எம்எல்ஏ சீட்டும் கொடுக்க மாட்டாங்க, மத்தியிலையும் எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க, அதனாலதான் ஒரு மன வெறுத்து தான் இப்படி இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு இப்போ ஆளுங்கட்சியினர் சொல்றாங்க. உங்களுக்கு ஒன்று ஒண்டி தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் டோட்டல் பாலிடிக்ஸோட ஒரே டார்கெட் யாருன்னா அண்ணாமலை தான். புரியுதுங்களா? அது எந்த கட்சியாக இருக்கட்டும். ஆனால் எப்படி எந்த பவருமே இல்லாமல் இருக்குங்க. எந்த டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும். என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஏன்னா இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எதுவாக இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிடுவார். அதாவது யாரோட தவறுகள் யார் செஞ்சாலும் தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர். புரியுதுங்களா? தனக்கு வர பாதிப்பை பற்றி கவலைப்பட மாட்டார், பின்விளைவை பற்றி பாதிப்பு. இப்போ டிஆர் பாலு அப்படி பண்ண மாட்டாருன்னா மத்தியில் அவங்க ஆட்சி இருக்கிறனால அப்படி பண்ணாமல் இருக்காரு. அப்படி கிடையாது. இதே மற்ற கட்சியில் அவர் இருந்தாருன்னா அப்படி யோசிச்சு தான் பேசுவார். மத்தியில் அவரோட ஆட்சி இருந்தது, அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ டிஆர் பாலு வந்து அவர் மேலே வந்து 500 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு. இதை நினச்சிருந்தா மத்திய அரசாங்கம் சிபிஐ இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கே ஒன்றும் இல்லாமல் இவரால் பண்ணியிருக்க முடியாது. எல்லாத்துக்கும் உள்ள தலையிட முடியாதுல்ல, எல்லாத்துலேயும் தலையிட முடியாதுன்னு சொல்லாதீங்க. மத்திய அரசாங்கம் தைரியமாக சைதாப்பேட்டை கோர்ட்டில் அவர் ஃபேஸ் பண்ணுறாருல. இப்போ 2 வாய்தாக்கு டிஆர் பாலு வரல, உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் யார் கேஸ் போட்டாங்களோ அவங்க வரல. ஆனால் கேஸ் யார் மேலே போடப்பட்டதோ அவர் தைரியமாக கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஏன் வர வேண்டியதானே? அவர் தெரிஞ்சிருக்கோன்னு இல்லை, மடியில் கணம் இருக்கிறவன் தான் பயப்படணும், மடியில் கணம் இல்லாதவன் பயப்பட தேவையில்லை. அதனால் அண்ணாமலை சொன்னதில் எந்த வித தவறும் கிடையாது. இதை டிஆர் பாலுவே ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கார். அதாவது அண்ணாமலை சொன்ன கம்பெனிகளில் நான் முதலீடு பண்ணியிருக்கிறது உண்மை, ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கு நான் முதலீடு பண்ணல, கம்மியாக பண்ணியிருக்கேன். அப்போது முதலீடு பண்ணியிருந்த உண்மை தானே? இல்லை, இன்னொரு பேசுகிற வருதுல்ல, அண்ணாமலை வந்து பாஜக வந்ததுக்கப்புறம் அவரோட சொத்து மதிப்பு ஏறி இருக்கு. சொத்து மதிப்புன்னா நான் என்ன சொல்ல வரேன், அதை தான் நான் சொல்ல வரேன். அவர் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னார், நான் பப்ளிக்கு முன்னாடி என்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது, எங்கள் அப்பா சொத்து எவ்வளோ, எங்கள் அம்மா சொத்து எவ்வளோ, என் குடும்ப சொத்து எவ்வளோ, நான் சம்பாதிச்சது எவ்வளோ, என் பொண்டாட்டிக்கிட்ட எவ்வளோ இருக்குது, எல்லா சொத்தையும் நான் கொண்டு வந்து பப்ளிக் முன்னாடி நிரூபிக்க தயார். திராவிட மாடல் தலைவர் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு நீங்கள் நிரூபிக்க தயாரா? உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு நான் நிரூபிக்கிறேன், அதே மாதிரி எனக்கு இன்னும் எவ்வளோ சொத்து இருக்குன்னு நீங்கள் நிரூபித்து காட்டுங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் பதிலே வரலையா? ஏன் சொல்லலை? இப்போ கூட சமீபத்தில் தொண்டமாபுத்தூரில் 80 கோடிக்கு நிலம் வாங்கினான்ட்டு ஒரு பொருளை கிளப்பி விட்டானுங்க. 2 நாளில் அவர் டெல்லியிலேருந்து வந்த உடனே ஒரு ரெக்கார்டை தூக்கி போட்டாரா? 4.5 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கியிருக்கேன், யார் பேரில் வாங்கியிருக்கேன், விவசாயம் பண்ணுறதுக்காக நான் அந்த இடத்த வாங்கியிருந்து உண்மை. என் பொண்டாட்டி ஐடி ஃபீல்டில் இருந்து கம்பெனியில் சம்பாதிச்சது, 2வது 9 வருஷம் நான் சர்வீஸில் இருந்து சம்பாதிச்சது, 3வது எந்த பேங்க்கில் நான் லோன் வாங்கியிருக்கேன், அந்த லோன் வாங்கின லோனுக்கு 2 மாதமாக ஒரு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறது, எல்லா ரெக்கார்டையும் தூக்கி போட்டவுடனே அந்த ப்ராப்ளத்தை பற்றி ஏன் பேசாமல் விட்டாங்க? தொடர்ந்து அதை பேச வேண்டியதானே? இல்லை இதோ இருக்குது ஆதாரம் நிரூபிக்க வேண்டியதானே? ஏன் பேசலை? அப்போ என்ன அர்த்தம்? இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அவருடைய மனசாட்சிப்படி அவர் பேசுகிறார். நான் என்ன சொல்ல வரேன், சரி அண்ணாமலை நீங்கள் சொல்கிற மாதிரி சொத்து சேர்த்து இருக்காருன்னு வைக்கட்டும். இத்தனைக்கும் அதிமுக கூட சும்மா விட்டுரும். திமுக சும்மா விடுன்னு நினைக்கிறீங்களா? விட்டு தானே ஆகணும், இல்லாட்டி அவங்க சொத்து போயிரும்ல. யாரு? இப்போ அண்ணாமலை செய்யணும்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? திமுகவோட சொத்தை நோண்ட எவன் வந்தாலும் வர முடியாது, இன்டர்நேஷனல் போலீஸே வந்தாலும் முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட இருந்தால் தானே இங்கே சொத்து. இன்னைக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு போனீங்கன்னா கூட வீட்டு செலவுக்கு இன்னைக்கு 2500 ரூபா தான் பேக்கெட்டில் வச்சிருக்கேன்னு வரும். அதான் போன தேர்தலில் சொல்லியா என் பேரில் ஒரு சைக்கிள் கூட கிடையாதுன்னு. டிஆர் பாலு சொன்னார் என் பேரில் ஒரு கார் கூட கிடையாதுன்னு. உலகமாக அயோக்கியத்தனத்தில் இதை விட ஒரு பெரிய பொய் இருக்க முடியுமா? அது தேர்தல் ஆணையத்துக்கும் அது தெரியும், தேர்தல் ஆணையத்துக்கும் அது தெரியும். ஆனால் வந்து ஈட்டி இப்போ நோண்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இப்போதைக்கு இங்கே வச்சிருக்கிற ஒன்றும் இல்லாத சொத்து தான். விஜயை பற்றி இது பண்ணி விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. இது பணத்தை சேர்க்கறதுக்காக இது பண்ணுறதுக்காக பணம் சம்பாதிக்காத ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் மட்டும் எப்படி வந்தீங்க?
திருவாரூர்லேருந்து உங்கள் அப்பா எப்படி வந்தார்? வரும்போது என்ன பரம்பரை கோடீஸ்வரனா நீங்கள்? ஆனால் இன்றைக்கி உலகத்தில் 6வது பணக்கார வரிசையில் இருக்கீங்க. இதை நான் சொல்லலை, ஏற்கனவே எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா சொன்னது தான். அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அம்பானி அதானிலாம் கார்பரேட்டு கிடையாது, தமிழ்நாட்டில் உண்மையான கார்பரேட் யாருன்னா திராவிட மாடல் குடும்பம் தாங்குவாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாது இல்லை, எல்லா தொழிலில் முக்கால்வாசி 90% தொழில் அவங்க குடும்பத்து கையில் தான் இருக்குது. இன்றைக்கி அண்ணாமலையை பற்றி இவ்வளோ சொத்து சேர்த்துட்டார் அவ்வளோ சொத்து சேர்த்துட்டார்னு சொல்லி வாய்க்கடியே பேசுகிறானுங்களே. நான் இவனுங்களுக்கு சவால் விடுறேன். நான் அண்ணாமலை ஜிக்கு நான் கோரிக்கை வைக்க தயார், உங்கள் சொத்து எவ்வளோ இருக்குன்ட்டு பப்ளிக் முன்னாடி மீட்டிங்கில் நிரூபிங்கன்னு. அதே மீட்டிங்கில் வந்து இப்போ இருக்கிற திராவிட மாடல் தலைவரோ இல்லை அவங்க குடும்பமோ எங்களுக்கு இவ்வளோ தான் சொத்து இருக்குன்ட்டு நிரூபிக்க தயாரா? தைரியம் இருந்தால் திராவிட மாடலாக சவால் விட சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் சவால் விட்டு எந்த பிரச்சனைக்கும் அவர் வந்து பதில் சொன்னதே இல்லை. நீட்டுக்கு சவால் விட்டேன், எடுத்து பாருங்க நான் மொட்டை அடிச்சிட்டு ஜெட்டியோட ரோட்டில் நிற்கிறேன்ட்டு. ஓகே, நீங்கள் சொன்னீங்க, நான் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வாயே திறக்கலை. சூட்சமம் தெரியும், நாங்கள் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றுத்தையும் பிடுங்க முடியல அங்கே போய். இன்னி வரைக்கும் வாயை இந்த வாக்குறுதியில் அது வரும், இந்த வாக்குறுதி ரகசியங்கள்லாம் வந்துடும் நினைக்கிறேன். எது அடுத்தது வெற்றி பெற்றால் எங்களுக்கு ரகசியம், நீட்டோட ரகசியம் வந்து நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. நீட்டோட ரகசியம் என்ன பண்ண போறாரு? ஜெயிச்சதுக்கப்புறம் அதே ரகசியம். அதான் ஒரு முட்டாள் பையில வச்சுக்கிட்டு ஒரு காரியம் நடத்தினாரு, அதான் ரகசியம். என்ன நடத்தினார் தெரியுமா உங்களுக்கு? என்னது சொல்றீங்க? அதாவது 50 லட்சம் கையெழுத்து நான் வாங்க போறேன். எப்படி 50 லட்சம் கையெழுத்து நான் வாங்க போறேன், கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீட்டை நான் எடுக்க போறேன்னு. அதாவது ஒரு 10வது படித்தவன் கூட செய்ய மாட்டான் இந்த காரியத்தை. இதை வந்து எப்பேற்பட்ட முட்டாள்தனம் இது, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீட் நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நீட்டை ஒரு மாநிலத்தில் கையெழுத்து வாங்கி ஒரு கவர்னர் கையெழுத்து போட்ட வண்டி உனக்கு எப்படி தனியாக அப்ரூவல் கொடுத்துருவான்? அதுவும் இந்தியாவிலே அதிகமாக மெடிக்கல், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது அதையும் மீறி நீ போய் நான் கையெழுத்து இயக்கம் வாங்குவேன், நான் கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீட்டை எடுப்பேன்னா, இது அந்த ரகசியம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதான் ரகசியம் நான் கொடுத்துட்டோம், கவர்னருக்கு கொடுக்க மாட்டாரு, கவர்னர் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்க கவர்னர் கொடுத்தா வண்டி அப்ரூவல் கொடுத்துருவானுங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை எப்படி கொடுப்பாங்க? அது அப்ப என்ன அர்த்தம்? மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்க. மக்களை முட்டாள் இல்ல, இவங்க எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கன்னு இவனுங்களுக்கு நல்லா தெரியும். புரியுறதுங்களா? கவர்னர் மேல பழிய போட்டு, புரியுறதுங்களா? கவர்னர் மேல ஆகுனா, ஏன்னா ரவி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழகத்துல வந்ததுல இருந்து பிரச்சனை தான். அது மொத்தம் கிடையாது. அவர் வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அவர் ரவி. புரியுறதுங்களா? அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் நடப்பார். இவங்க நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இவங்க எழுதி கொடுக்குறதெல்லாம் படிக்கிறதுக்கு கவர்னர் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலைக்காரன் கிடையாதுன்ட்டு. இப்போ சமீபத்தில் இப்போ சட்டசபையை விட்டு வெளியேறதுக்கு அதுக்கு கவர்னர் வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் என்ன கேட்டார்? சட்டம் ஒழுங்கில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு, கல்வித்துறைக்கு நிதி கொடுக்கப்பட்டதில் பர்மனன்ட் போஸ்டிங் போடலை, இந்த மாதிரி விவகாரங்கள், முக்கியமான விவகாரங்கள் எதுவும் அந்த கவர்னர் உரையில் கொடுக்கப்படலை, அதனால் நான் பேசலைன்னாரு. அதுக்கப்புறம் இவர் ஏதாவது வாயை திறந்தாரா? அது என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்து அந்த பிரச்சனை தான் போயிடுச்சு. அவங்க ஆவுன்னா ஒரே பிரச்சனையே தான் இழுத்துட்டு இருப்பாங்க. அவனா தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து. இவங்க எல்லா இடத்துலையும் தமிழ் தாய் வாழ்த்தை பாடி தான் இவர் போய் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்றாரு. அவர் சேரில் போய் உட்காரும் போது நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு முதல்வர் தானே, சரி கவர்னர் தான் தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்கலை, நீ தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்கிறவன் தானே, டெய்லியும் ஒரு மைக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சீட்டில் உட்காரத்துக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு உட்கார முடியுமா ஸ்டாலினால்? இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை, மக்களை குழப்புற வேலை. புரியுதுங்களா? ஓகே. தேமுதிகவோட நிலைமை வந்து இப்போ சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திமுக சைட்லேருந்து 15 சீட்டு கேட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் திமுக அதுக்கு ஒத்து வரல, இதுக்கு இவ்வளோ தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதே அதிமுக சைடு போனாலும் அங்கேயும் தர வாய்ப்பு இல்லை தானே? இது இப்போ அடுத்து அங்கேயும் தரலைன்னா தேமுதிகவோட நிலை என்னவாக இருக்கும்? அதாவது வந்து அதிமுகவில் 14 சீட்டு 15 சீட்டெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு 30 சீட்டு கேட்குது. ஆமாம். ஏடிஎம்கேல ஒரு 150 சீட்டாவது அவங்க நிற்பாங்க, 180 ஆச்சு. மீதி 44 தொகுதியில் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு 16 சீட்டு ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மீதி 28 சீட்டு இருக்குது. இப்போ 28 சீட்டில் வந்து ஜெகன்மூர்த்தியார் வந்து 3 சீட்டு கேட்குறாரு இந்த தடவை. சின்ன சின்ன கட்சி 3 அவங்க எல்லாம் கேட்பாங்க. ஸோ மீதி இருக்கிறது 20. அந்த 20ல் அதிமுக இன்னொரு 10 எக்ஸ்ட்ராவாக போட்டியிடுவாங்க. 10 கொடுப்பாங்க. ஆனால் இப்போ தேமுதிகவோட பிரச்சனை சீட்டுக்கு, இந்த எம்எல்ஏ சீட்டு கிடையாது. புரியுதுங்களா? போன எம்பி தேர்தலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு தேவை, அவங்க பிள்ளைக்கோ இல்லை அவங்க தம்பிக்கு சுதீஷ்கோ ஒரு எம்பி சீட்டு தேவை. அதுதான் இப்போ அவங்களுடைய குறிக்கோள். அதான். ஆனால் இந்த தடவை அதிமுக அதுக்குள்ளே இன்னொரு 3-4 நாளில் அநேகமாக இது வந்து இப்போ 28ஆம் தேதி மோடி வர்றாரு.
ஆமா, அந்த ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் தேமுதிகவுக்கு சொல்கிறது என்னன்னா, அதாவது விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாபெரும் மனிதரை ஒரு சாதாரண ஒரு காமெடியனை வச்சு என்ன தண்ணியில் முழுகிற கேப்டன்னு சொல்லியே அவரை அசிங்கப்படுத்தியது யாருன்னா இந்த திராவிட மாடல் தான். இவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா விஜயகாந்தோட ஆத்மா இவங்களை மன்னிக்காது. ஏன் இன்னும் பார்த்தா அவருடைய தொண்டர்களே இவங்களை மதிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் அவங்க வந்து திமுக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏவாவேலு பேசியிருந்தா ஒரு நியூஸ் எனக்கும் வந்தது. 16 தொகுதி கேட்குறேன், நீங்கள் கேட்குற பணத்தை தரோன்ட்டு. இல்லை, திமுக பொறுத்தவரை என்னன்னா தொகுதியை தருவாங்களோ தரமாட்டாங்க, ஆனால் பணத்தை தருவாங்கல்ல. பணத்தை தருவாங்க. புரியுதுங்களா? பணத்தை தந்து என்ன பிரயோஜனம்? தொகுதியெல்லாம் தோக்குற தொகுதியாக தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து இது வந்து திமுகவுக்கு இது தேமுதிகவுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், போன தடவை எடப்பாடி தரல எம்பி சீட்டு கொடுத்தப்ப கேட்டால் நாங்கள் கொடுக்கல, இவர் ஏமாற்றிட்டாருன்னு சொன்னாங்க. ஓகே, அப்படியே இருக்கலாம். எனக்கு அது அவர் சொன்னாரா இதுவான்னு உண்மையான்னு தெரியாது. ஆனால் அவர் சொன்னதாகவே வச்சுப்போம். இப்போ அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு தேவைன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எடப்பாடி கூட கூட்டணியில் இருக்கிறது பிஜேபி. சென்ட்ரலாக எவ்வளவோ சீட் இருக்கு அவங்ககிட்ட. இல்லை, அதிமுக வந்து சீட்டு ஒதுக்குறது வந்து இப்போதைக்கு வந்து இது எடப்பாடி கையில் வந்து பவர் கிடையாது. டெல்லி சொல்கிறத தான் எடப்பாடியே கேட்குற அளவுக்கு இருக்கிறாரு. எங்களுக்கு இந்த சீட்டு வேணும், உங்களுக்கு இந்த சீட்டு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அதாவது வந்து இங்கே பிஜேபி சார்பில் பிஜேபி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை எந்தெந்த தொகுதியை கேட்கணுன்ட்டு அமித்ஷா கிட்ட லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. ஏன்னா 30 தொகுதியில் பிஜேபி போட்டிக்கிட்டா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ எல்லா தொகுதியும் ஜெயிக்க, ஏதோ 2 தொகுதி ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம். அதுவே கேள்விக்குறி தான் சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? இல்லை, இது திமுக காரர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. திமுக பத்திரிகையாளர்கள், கருத்து கணிப்பு வெளியிடுறவங்க எல்லாமே அதான் சொல்கிறாங்க. ஏங்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மற்றவனை வந்து என்றைக்குமே அவன் பாராட்ட மாட்டான். அவனை எவ்வளோக்கு எவ்வளோ கீழே டம்மி பண்ணணுமோ அப்படின்னு. போன இதில் என்ன சொன்னானுங்க, போன எம்பி தேர்தல் 1000 ஓட்டு பிஜேபி, என்ன 1000 ஓட்டாக வாங்கிது, 1000 ஓட்டு வாங்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னா. ஆனால் போன எம்பி தேர்தலில் பிஜேபி எப்படி ஓட்டு வாங்கிது? மதுரையிலலாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல 2வது இடத்துல வந்தது பிஜேபி இல்லையா? கோயம்புத்தூரில் 2வது இடம். இப்போ பிஜேபியோட ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அதாவது மக்களை குட்டி குழப்பம் பண்ணுறதுக்கு இப்பேற்பட்ட வார்த்தைகளை திமுக எப்போதுமே பயன்படுத்தும். அது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, எப்போதுமே அப்படி தான். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட காமராஜரையே ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு சொன்ன பாவிங்க அவனுங்க. ஒரு பாவி சொன்னான் திருச்சியில். ஆனால் அதுக்கு என்ன அவங்க சொன்னாங்கன்னா, ஏசியெல்லாம் முதலமைச்சர் இருக்கும், ஆனால் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டேன்னு அந்த மாதிரிலாம் இது கிடையாது. எங்க அப்போ காமராஜர் பீரியடில் ஏசியே கிடையாதுங்க. அவர் இறந்தது 76. அது ஆதாரத்தோட சொல்றாங்களே. ஏசி ஆதாரத்தோட எங்க திமுககாரங்க ஆதாரத்தோட சொல்றாங்களே. என்ன ஆதாரம்? இது கலைஞர் வந்து அவங்களுக்காண்டி ஒரு உடம்பு சரியாம இருந்தபோது ஓகே இந்த மாதிரி ரூம் இருந்தா ஓகேன்னு செட் பண்ணி கொடுத்ததா சொல்றாங்க. ஏங்க, நான் என்ன கேட்குறேன், அந்த திமுககாரங்க ஆதாரத்தோட காட்டுறானுங்கல்ல, அந்த போட்டோவை ஒட்டி கூட இவனுங்க காட்டுவானுங்க. 76 காமராஜர் இறந்தது அப்படின்னு. அப்போ போற என்ன தப்புங்கிறேன். ஒரு சிஎம் அப்படி பண்ணக்கூடாதா என்ன? பண்ணலாங்க, அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவர் அவரு கிடையாது. ஆமா, புரியுதுங்களா? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் போனார்னா எத்தனை போலீஸ் செக்யூரிட்டி போகுது? காமராஜர் சிஎம்மாக இருக்கும்போது எத்தனை செக்யூரிட்டி இருந்தது? அவருக்கு பின்னாடி ஒரே ஒரு கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருந்தான். அந்த கான்ஸ்டபிளை கூட கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா இன்னும் தூங்க போலையா? அப்படியே, ஐயா நீங்கள் தூங்க போங்க, அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு. என்னை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, போய் தூங்கு போ அப்படின்னாரான். புரியுதுங்களா? அந்த மனிதரை பற்றி உனக்கு பேசுகிறானுங்களா? நான் என்ன கேட்குறேன், முதல்ல சிந்திங்க. 76 காமராஜர் இறந்தது. ஆனால் ஏசி அறிமுகப்படுத்தி கொண்டு வரப்பட்டது எந்த இயரில்? 82. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படிங்க ஏசி போட்டு இவங்க தூங்க வச்சுருக்க முடியும்? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இருக்கிறத இல்லைன்னுவாங்க, இல்லைன்றத இருக்கிறதுன்னுவாங்க. இது உங்களுக்கு வந்து கை வந்த கலை. அந்த ஃபோட்டோலாம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் அப்படி சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? விட்டானா ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கிளின்டன் கிட்டே நான் பேசிட்டு வந்தேன்னு ஒரு ஸ்டாலின், அவங்க அப்பா கருணாநிதி கிளின்டன் கிட்ட பேசியிருந்தாவே ஒரு ஃபோட்டோ காட்டுவார். அப்பேற்பட்ட திறமைக்காரங்க அவங்க. அதனால் வந்து அந்த ஃபோட்டோ ஆதாரத்தெல்லாம் வச்சு நம்ம இது பண்ண, எங்கள் பெத்த தாய்க்கு வீட்டில் ஒரு பை போட்டு கொடுத்ததுக்கே எடுன்னு சொன்னவருங்க. அவர் எப்படிங்க அந்த ஏசி அனுபவிச்சிருக்காரு சொல்லுங்கள்?